சண்முகம் சார். இந்த விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் சார் தான் பேசுறாப்ல. சரிங்க சார். அவர் மகன் இந்த பின்னாடி தெருவில் தான் கூடியிருக்கான். ஓ, அவர் தான் ஃபோனு. யாரோ மாடியில் நைனேன்னு ஒரே சத்தமாக இருக்கான். யாருன்னு பாருங்க. இந்த பார்க்குறேன் சார். சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள் அண்ணி பேசினா. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உன் புருஷன் வீட்டில் சொத்து பிரிக்கும் போது உன் நாத்தனார் கொடுத்தியா? உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? பொம்பளைங்களுக்கு சம உரிமை இருக்குன்னு சொல்லி கோர்ட்டுன்னு போனே வச்சுக்கேன், சல்லி காசு கிடைக்காதாம்மா. சும்மா அந்த முட்டா பேசணும் இந்த முட்டா பேசணும் நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. கோர்ட்டு கிட்டுன்னு போனேன்னு வச்சுக்கேன், உனக்கு தான் செலவு. சும்மா சொன்னதே சொல்லிகிட்டே இருக்காரு தோணக்கிட்டு. ஃபோனை வை முதல்ல, ஃபோனை வை முதல்ல. தம்பி கொஞ்சம் ஈஸியானதா சொல்லுப்பா. இருக்கும். வாங்க வாங்க. இருக்கும். அண்ணே, இந்த படத்தை கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாதுண்ணே. எது? அப்படி ஒரு படம் இருக்காடா? சரி சொல்லுங்க பாப்போம். ஹீரோ பேரும் தெரியாதா? பொறுமையானு சக்தி, பொறுமையானு. சரி, எத்தனை வார்த்தை சொல்லுங்க? டைம் இருக்கு. விரல எண்ணிட்டு இருக்காங்க. 6 வார்த்தை கண்டுபிடி. 6 வார்த்தையில ஒரு படம் பேர் இருக்கா? ஃபர்ஸ்ட் முத வார்த்தை டான்ஸ். ரெடி 1 ஆண்டி டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க. தன்னறீங்கன்னா அடுத்த படம்லாம் கேர்ள்ஸ். மூச்சு யோகா. யோகாவா? முத வார்த்தை வந்து யோகா. சார் வேற ஒன்று சார், ஃபேமிலி தான் சார். இந்த காம்பவுண்டில் இருக்கவங்களாம் ஒன்றா சேர்ந்து மாடியில் விளாண்டுருக்காங்க சார். ஓ, சொல்லிட்டீங்களா? என்ன சார்? என்னவா? மேலே போய் அவங்க விளையாடுறது பின்னாடி தெருவில் ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் தான் கேட்குதான். தெருவெல்லாம் கேட்குற மாதிரி விளையாட சொன்னேன்னு சொல்லிட்டு வாங்க. சாரி சார். போங்க சண்முகம். ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போனீங்கன்னா தெளிவாக பண்ணிட்டு வாங்க. கிளம்புங்க. செகண்ட் வேர்ட் பைல்வானா? கேட்வாக். அதேதான் பைல்வான். வா சுதி வர்றாங்க. அப்படியே வர்றாங்க. அதேதான். வர்றாங்க முத்தம் கொடுக்க அப்படியே. என்ன சொல்றீங்க? ஏய் சக்தி, வாய் திறக்கு. ஆண்டி வாய் திறக்கு. மன பேரெல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஜெயந்தி அக்கா சொன்னதுக்காக சொன்னாங்க. எதுவா இருந்தாலும் வாய் திறக்கவே கூடாது. அது எதுவா இருந்தாலும். தண்ணி குடிக்கிறது. பானையா? பானைக்கு வேற பானையா? டம்ளரா? டம்ளரும் இல்ல. அந்த வார்த்தை ட்ரை பண்ணுங்க. கேர்ள்ஸ் டீம் தோத்தாங்கலி டீம் தெரியல. மெதுவா. கிளாஸ். இன்னைக்கு நாளைக்கு மூணாவது வார்த்தை சொம்பு. ஜெகு கரெக்ட். நல்லா டான்ஸ் ஆடுற நீ. ஏய் இந்த ப்ரோ இந்த பேர் சொல்லுங்க. இந்த படம் பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியும். இல்ல நான் சொம்பு எடுத்து உள்ள ஹலோ ஹலோ. என்ன விஷயம் சார்? என்ன பண்ணுறீங்க? சும்மா விளையாடிட்டு இருக்கோம் சார். 4 தடவை கூப்பிட கேட்காம அப்படி என்ன விளையாடுறீங்க? நம்சரத் அங்கிள். ஆ, படம் பேர் நடிச்சு காட்டி விளையாடுறது அங்கிள். சுமாரா எல்லாம் பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. மணி என்ன சார் அது? நைட்டு 11 மணிக்குள்ள இப்படி கூத்து அடிச்சிருந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் யாரும் தூங்க வேணாம். எங்கள் போலீஸ் வண்டி சைரன் சத்தத்துக்கு மேலே உங்கள் சத்தம் கீழே கேட்குது. சார், யாராவது கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தாங்களா சார்? ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை வந்து கேள்வி கேட்குமா? அப்படி இல்லை சார். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் சார். நாங்கள் சனிக்கிழமையானா ஃபேமிலியோட இங்கே டெரஸுக்கு வந்து விளையாடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் பசங்களோட எக்ஸைட்மெண்ட்ல. ஓ, பசங்க என்ஜாய்மெண்ட்ல பேசினா சரியோ?
ஏய் இப்போ என்ன சிரிக்கிற? இன்னும் இல்லை அங்கிள். ஏய் சார் இப்போ எதுக்கு சிரிச்சா? சார் சின்ன பையன் சார், அவன்கிட்ட போய் ஆ சொல்லு ரவி. சண்முகண்ணே சொல்லிட்டீங்களா இல்லையா? சார் வேறு வெயிட் பண்ணுறாங்க. ம் ம் சரி சீக்கிரம் வாங்க சார். சொல்லிட்டாரா சார்? வந்துடுறாரா? ஆ இது பாத்தியா? சார் இந்த வீடியோ நான் காலையிலே பார்த்தேன் சார். பப்ளிக் போலீஸ்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்கள் சார். இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி சார் போலீஸ் மேலே மரியாதை வரும் பப்ளிக்கு? வண்டி ஆஃப் பண்ணு. என்ன கோவமா பேசுறாங்க? சத்தமெல்லாம் விளையாடுன்னு சொல்ல வந்தா கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேக்குறாரு. இவர் எப்படி கேட்டாரு? சொல்லுமா, எப்படி கேட்டாரு? உள்ள வரும்போது அந்த ஆட்ட ஆடிட்டு இப்ப என்னைய பொறுமையா பேச சொல்றீங்க? சனிக்கிழமை ஆயிட்டா ஆம்பளை பொம்பளை ஒண்ணா சேர்ந்து கூத்து அடிப்பீங்க. நாங்க 2 மாடி ஏறி வந்து கேள்வி கேட்டா காட்டு கத்துவீங்க. சார் அப்படியெல்லாம் நீங்க தான் மரியாதை இல்லாம பொம்பளை சார் இப்போ நான் எதுக்கு ஏதாவது சார் பொறுத்துக்கிட்டு உங்களை பொறுமையா பேசணுமா? சார், எதுக்கு சார் டென்ஷன் ஆறீங்க? எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றேன், கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க சார். சார் இனிமே இப்படி சத்தம் வராதபடி பார்த்துக்கிறோம் சார். நம்ம என்ன சண்முகம். தப்பா யார் அது டீசெண்டாக பேசுனது? கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் மேலே வரணும்னு சொல்றாரு சார். இல்லை சார், சார் கொஞ்சம் கோவமாக பேசுகிறாங்க, அதனால தான் இவர் இப்படி சொன்னார் சார். இந்த நேரத்தில் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லாமலே கேட்கலாம். இனிமே இப்படி சத்தம் வராதபடி பார்த்துக்கிறோம் சார். இங்கே யாரு? இந்த வீட்டில் யார் இருக்கா? நாங்கள் தான் சார். நாங்கள் தானே இங்கே இருக்கிற எல்லாருமா? இல்லை சார், நான், என் பொண்ணு, என் பையன், எங்கள் அண்ணன் பையன், எங்கள் வீட்டுக்கார் நைட் ஷிஃப்ட் போயிருக்கிறாரு சார். எங்கே வேலை செய்கிறாரு? அம்பத்தூரில் சன்லைட்ஸ் கம்பெனியில் எலக்ட்ரீஷியனாக வேலை பார்க்குறாரு சார். அப்படியே இங்கே யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல உங்களை தான் கூட்டிகிட்டு போய் விசாரிப்போம், தெரியுமா? சார் மொட்டை மாடி எங்கள் எல்லாருக்குமே காமன் தான். அப்புறம் எப்படி சார் இவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போய் விசாரிக்க முடியும்? ஸ்டேஷன் வர ஆசைப்பட்டா சொல்லுங்கள், உங்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய் விசாரிப்போம். ஏமா அந்த அம்மாவை கேள்வி கேட்டால் முந்திரி கொட்ட மாதிரி நீ முந்திட்டு வர்ற? நீங்கள் எங்கே இருக்கீங்க? சார் என் வைஃப் சார் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் சார். இங்கே பக்கத்தில் ஜிம்மில் ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருக்கேன் சார் இனிமேல் சத்தம் வராதபடி கண்டிப்பாக பார்த்துக்கிறோம் சார். யாராவது ஒருத்தர் ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுத்துருப்பாங்க, இனிமேல் அப்படி சத்தாராத அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க. சார். இதுக்கு போய் எதுக்கு சார் எழுதி கொடுக்கணும்? ஏன் என்னெல்லாம் ஐயாட்ட கேள்வி கேட்காம வந்து எழுதி கொடுங்க. நாங்கள் இங்கே வெளியே பப்ளிக்கில் பிரச்சனை என்ன பரவாயில்ல சார், நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி இருக்கணும்னு சொன்னால் எப்படி சார்? என்ன சொல்ல வரீங்க இப்போ? சார் கம்ப்ளைண்ட் இல்லாமல் யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு போல இருக்கு சார். சார் நான் வந்தப்போ அதான் சார் சொன்னார். ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் இருந்தால் தான் உங்களை கூட்டிகிட்டு போய் கேள்வி கேட்கணுமோ? இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஆளுகள் போலீஸ்னாலே மரியாதை இல்லை சார். சார் சார் மரியாதைலாம் இல்லாமல் இல்லை சார். ஆனால் ஒருத்தரை மரியாதை இல்லாமல் பேசினா எல்லாருக்கும் கோவம் வரதானே சார் செய்யும். ஏய் சக்தி ஓ கோவம் தான் என்ன பண்ணுவீங்க? போலீஸ் மரியாதைலாம் பேசினா நீங்களும் மரியாதைலாம் பேசுவீங்களா? சார் உள்ள போன இனிமேல் இப்படி சத்தம் வராதபடி பார்த்துக்கிறோம் சார். என்னம்மா ஐயா கேட்குறது தலையாட்டுற ஆமான்னு? நான் அப்படியெல்லாம் இல்லை. என்ன பேசுவீங்க? அதான் உள்ள போன்னு சொன்னேன், நீ உள்ள போன்னு அவங்க சொல்றேன். தானே மரியாதை இல்லாமல் பேசினாங்க. சொல்றதை கேளு. நியாயமா பேசுறது கூட என்ன தப்பாப்பா. பேசுவேன்? உள்ள போ. என்னங்க கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போங்க. சக்தி ஏங்க, நம்ம நான் சொல்றது வீட்ல நம்ம கேக்குறியா? எப்படி உள்ள போ. யோ, நீங்களாம் நான் அவ்வளோ பெரிய மயிரா? ஏன் சார் நீங்க தான் அவ்வளவு பெரிய சார் கையெடுங்க சார். என்ன திமிரா உனக்கு? கையெடுங்க சொல்றேன் சார், கையெடுங்க சொல்றேன். போலீஸ் மேலே கை வச்சிட்டல? யார் சார் கை வச்சா? புடிச்சு எடுத்தா அப்படியே உங்க கூட வந்துருவாங்களா? எங்களை பார்த்தா எப்படி சார் தெரியுது? ஊர் நாட்ட மாதிரி தெரியுதா சார்? இப்ப கூட ஃபேமிலி இருக்கிற இடத்துல வந்து லேடிஸ் கிட்ட தப்பா பேசுங்க, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுவேன் சார். அப்புறம் என்ன சார், இங்க யாரும் அக்யூஸ் கிடையாது சார். என்னமோ இவங்க தான் ஒட்டுமொத்த போலீஸ்க்கு அத்தாரிட்டி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளையும் அவங்களுக்கு மேல இருக்கிற மந்திரிகளையும் நமக்கு தெரியும் சார். சார் இப்ப சொல்றேன் சார், ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தா அவங்க கூட ஸ்டேஷனுக்கு போய் அவங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றேன் சார். அப்புறம் என்ன சார், போலீஸ்னா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு பயந்துட்டீங்க. இவன் என்ன சார் தப்பா பேசுறான் சார்? சார் இவங்க எல்லாம் நம்மள மாதிரி ஆளுகிட்டயும் பயப்படுறவங்க கிட்ட தான் இப்படி பேசுவாங்க. பவர் இருக்கிறவங்க கிட்ட போய் பேச சொல்லுங்க, பல்ல இழிச்சிட்டு போவானுங்க சார்.
அங்கிள் செம்மையா பேசுறீங்க அங்கிள் அட. நீங்க பேசுறத கேட்டு அப்படியே எனக்கு கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு தெரியுமா அட போடா. அங்கிள் உங்களை பார்த்து போலீஸ் பயந்துட்டாங்க அங்கிள். ஆமா. கரெக்ட்ண்ணா. சத்தம் போடாதீங்க, தேவையில்லாத கேட்குறீங்களா? நீ ஏன் சக்தி அப்படி பேசுன? அப்புறம் என்னக்கா உங்களை மட்டும் ஸ்டேஷன் கூட்டு போயிருவேன்னு சொல்றாரு. அப்ப எங்களுக்குலாம் ஸ்டேஷன் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? நீங்க மட்டும் போனா நாங்க எப்படி பாக்குறது? டேய் அக்கா, என்ன இப்படி இந்த போலீஸ்காரு இங்க என்ன நடந்துட்டு பார்த்து இருக்கு? பயந்துட்டாங்க. இல்ல அங்கிள். டேய் வாயை மூடுறேன். சரி. தூக்கம் வருதுப்பா. அச்சிச்சோ தூக்கம் வருதாடாமோ. சரி சரி கிளம்புறேங்க. நீங்கெல்லாம் போய் படுங்க. தூக்குங்கப்பா. வாடா. அம்மா. அப்பா ம். அப்பா ம். அப்பா என்னடா? ஒருத்தவங்களுக்கு தெரியாம வீடியோ எடுக்கிறது தப்பு தானேப்பா? ஆமா. யார் எடுத்தா? அம்மோ இந்த நேரத்துல கூட அப்பாவும் பொண்ணும் என்னதான் பேசுவீங்கன்னு தெரியாது. தண்ணி குடிச்சியா நீனு? குடிச்சேனே. எழுந்திரி. குடிச்சிட்டேம்மா. குடிச்சிட்ட? எழுந்திரி. ஆ அச்சச்சோ சாரி 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 அம்மு சாரி. ஹலோ ஹலோ ஹலோ. பா பா பா. தண்ணி குடிச்சிட்டியா? தூங்கலாமா? ஹலோ யார் இது? கேக்குதா? அண்ணே நான் தான் அசோக் பேசுறேனே. கேக்குதா இல்லையா? அசோக் என்ன இந்த நேரத்துல? வெளியே தானே நிக்கிறேன். வெளியே உள்ள வர வேண்டியதானே? சரி இதை வரேன். அசோக் வெளியே நிக்கிறான். வீட்டுக்கு தாண்டி வரேன். வை. டேய் அசோக் அண்ணே. உள்ள வர வேண்டியதானே? உங்க ஃபோனுக்கு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேண்ணே. என்னடா இந்த நேரத்துல? சக்தி அண்ணி அம்மா அப்பா நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு வர்றாங்கண்ணே. ஓ அண்ணே இந்த தடவை கன்ஃபார்மாக வர்றாங்கண்ணே. காலையில் 7 மணிக்கு வர்றாங்கண்ணே. அவங்க அப்பாவே என்கிட்ட பேசினாருண்ணே. காலையில் பிக்கப் பண்ண நான் தான் போகிறேன். அவரே சொன்னாரா? ஆமாண்ணே. அவருக்கு வயசாகுதுலண்ணே. எத்தனை வருஷம் தான் பெத்த பொண்ணையும் பேத்தியும் பார்க்காம வீம்பு பிடிக்கிறேன்னு அவருக்கும் தோணாதா? நம்புங்கண்ணே. அவங்க வரட்டும். வர்ற வரைக்கும் இதை சக்திகிட்ட மட்டும் சொல்லாம இரு தயவு செஞ்சு. கண்டிப்பாக வர்றாங்கண்ணே. அவங்க வந்தா எனக்கும் சந்தோஷம் தான். அசோக் டேய் அவகிட்ட எதுவும் காட்டிக்காத. ஏண்ணே அண்ணி எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் நல்லா ஆச்சு. இருக்கேன் அண்ணி. என்ன இந்த நேரத்துல? சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன். அதான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு. ஓ பாப்பா எங்க ஏன்? அண்ணி தூங்கிட்டாளா? அவ சும்மா தான் படுத்திருக்கா. நீ ஏன் வெளியே நின்னுட்டு இருக்க? உள்ள வா. சாப்பிட்டியா? இருக்கட்டும் அண்ணி. இதோ ஆரம்பிச்சிட்டா. நான் பாருங்க போய் அண்ணி. அவளை தூங்க பாருங்க வைக்கிறேன். அண்ணி, பாருங்க அண்ணி. நீங்க இப்போ. பாருங்க அண்ணி. பாத்துக்க, உடம்பு சரி அண்ணி. பாத்துக்க, வரேன். நான் அப்படியே கிளம்புறேன் அண்ணி. ஆ சரி. ம். அண்ணே இந்த தடவை கன்ஃபார்மா வர்றாங்கண்ணே. நம்புங்க. வரட்டும். வந்தா பாத்துக்கலாம். நீங்க நம்பலன்னு நினைக்கிறேன் இல்ல? சரி ஒரு பெட் வச்சுக்கோமா. என்ன? 1000 ரூபாய் பெட் வச்சுக்கோ. நாளைக்கு வரலைன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் தர்றேன். வந்துட்டா எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க போதும். முதல்ல அவங்க வரட்டும். நானும் உனக்கு 2000 தரேன். சரியா? அப்ப 2000 ரூபாய் எடுத்து வைங்க. காலைல வந்து வாங்கிக்கிறேன். சரி பாத்து. சரி டைம் ஆச்சுண்ணே. ஓகே. கிளம்புறேண்ணே. கடதோருக்கு லேட் ஆயிடுச்சா? சண்டே எப்பயுமே இப்படி தான் சார். ஓ சரி சரி. என்ன வேணும் சார்? 2 தேங்காய் 1 லிட்டர் பால் கொடு. தூக்குங்கப்பா. என்னம்மா? தூக்குங்கப்பா. என்னடா? என்ன வேணும் உனக்கு? ஜெம்ஸ் வேணும். அம்மா கிட்ட இருந்து 2 பேருக்கு திட்டு. ஜெம்ஸ் இந்தாங்க. உங்க தெருவில் போலீஸ்காரங்க யாரும் கூடி வந்திருக்காங்களா? தெரியலையேண்ணா. அப்ப நம்ம வீட்டு பக்கம் வீடு எதுவும் காலியா இருக்கா? இல்லையேண்ணா. என்னாச்சு? நேற்று நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நைட்டு 12:15 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. உங்க காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. அதான் கேட்டேன். அவ்வளோ லேட்டா ஃபோன் பண்ணி கேட்டாங்களா? அவங்களுக்கு தேவைன்னா எந்த நேரத்தில் வேணாலும் ஃபோன் பண்ணுவாங்க சார். என்ன தேடுற? பாக்கெட்ல 2 தேங்காய் அப்புறம் வேற phone என்ன எடுக்க கேட்டீங்க? ப்ளீஸ் ஒரு லிட்டர் பால்னா? பாப்பா கொஞ்சம் நேரம் சார் பைய எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இல்ல கவர்ல போட்டு தரவா? ஏன்னா நான் தான் முதல் போனியா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? அச்சச்சோ, பணம் பர்ஸையும் விட்டுட்டு வந்துட்டேன். பரவாயில்ல சார், வாங்கிட்டு அம்மோ போங்க. வேண்டாம், சொல்றது கேளு. அம்மோ நானும் வரேன், தனியா போகாத. போட்டு விடுங்க சார், பழகட்டும். வீடு பக்கத்துல தானே இருக்கு. இல்லைண்ணா, ரோட்ல. ஏன்னா உங்க ஃபோன் பே இன்னும் சரியா இல்லையா? இல்ல சார், இன்னைக்கு சரியாயிடும் எப்படியும். சரிண்ணா. போலீஸ் கன்ஃபார்மா வீடு கேட்டு தான் கூப்பிட்டாங்களா?
எனக்கு என்னமோ அவங்க அதுக்காக விசாரிச்ச மாதிரி தான் தோணுச்சு. என்னாச்சு சார்? இல்லைண்ணா, நேற்று நைட்டு சங்கர் சார் ஃபேமிலி எல்லாம் டெரஸில் உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். கொஞ்சம் சத்தம் அதிகமாக தான் இருந்தது. எஸ்ஐயும் ஏட்டும் மேலே வந்து இந்த மாதிரி சத்தம் போடாதீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசினப்போ நானும் திருப்பி ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க பார்த்துக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டேன். ஒருவேளை அதுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சேண்ணா. எந்த எஸ்ஐ சார் வந்தாங்க? அவர் பேர் தெரியலண்ணா. ஆள் எப்படி இருந்தாங்க? என்ன வயசு இருக்கும்? ஒரு 30-35 இருக்கும். நல்லா ஹைட்டா டார்க்கா. 30-35ல் நம்ம ஏரியாவில் எந்த எஸ்ஐயுமே கிடையாது. 2 எஸ்ஐ இருக்காங்க. 2 பேருமே இந்த வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறவங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இவரா பாருங்க. ஆமாண்ணா, இவர் தான் சார். இவர் இன்ஸ்பெக்டர் சார். இந்த ஆளையா மறைச்சுக்கிட்டீங்க? சரியான கிறுக்கன் சார் இவன். இன்ஸ்பெக்டர்னு தெரியாதுண்ணா. என்ன சார் நீங்க போலீஸ் ஸ்டேலாம் எதுக்கு சார் வச்சுக்கிறீங்க? இவர் மோசமான ஆளு. இனி வேற எந்த போலீஸ் பிரச்சனையிலையும் மாட்டிக்காதீங்க. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த ஆளு உங்களை டார்ச்சர் பண்ணுவோம். ஓட்ஸ் கொடுங்கண்ணே. எவ்வளோ வேணும்? 1 கிலோ. ஒரு நிமிஷம் சார். ஹலோ. இந்தாங்க. அண்ணா சுரக்கா இருக்கு. காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. பாப்பா எங்க இன்னும்? ஹலோ சொல்லுங்க. இருக்காரு சார். உங்களுக்கு தான் ஃபோனு. உங்கள் வீட்டில் இருந்து பேசுகிறாங்க. சக்தியா? ஆமாம் சார். ஏய் சக்தி. ஹலோ. ஏய் கேட்கல. ஏய் கேட்க மாட்டேன். கிளியரா. ஏய் எது என்னாச்சுன்னு கேட்குறேன்ல. ஏய் கிளியரா சொல்லு. சக்தி அண்ணே, நீ சொல்றது கேட்க. சரி நீ போனை வை, வரேன். அண்ணா தம்பி போன் அவர் எடுத்துக்க சொல்லுங்க. சரி சார். சக்தி சக்தி. ஏய் நான் தான் கதவு துறேன். சக்தி நான் வெளியே கோலம் போட்டுட்டு இருந்தேன். பிரியு சைக்கிளில் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வந்தா. வண்டியில் 2 பேர் வந்தாங்க. பின்னாடி இருந்தவன் பிரியு கிட்ட ஃபோனை பிடுங்கினா. பிரியு கத்துனா. நம்ம வீட்டை அவங்க கிராஸ் பண்ணும்போது நான் அவன் பின்னாடி இருந்தவனை காலர் பிடிச்சி இழுத்தேன் ஃபோனை வாங்கலான்னு. அப்படியே கேட்டில் இடிச்சு வீட்டுக்குள்ளே வந்து விழுந்துட்டான். மூச்சு பேச்சே இல்லைப்பா. என்ன சொல்ற? ஏய் ஏய் எப்படி நடந்துச்சு? அந்த ஃபோனை வாங்குறதுக்காக நான் அவன் காலரை பிடிச்சி இழுத்தேன். வீட்டுக்குள்ள வந்து விழுந்துட்டான். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சக்தி சக்தி, நான் கேக்குறது புரியுதா உனக்கு? வீட்டுக்குள்ள எப்படி வந்து விழுந்தான்னு கேக்குறேன். ஃபோனை வாங்கணும்னு அவன் காலரை பிடிச்சி இழுத்தேன்ப்பா. அப்படியே எப்படின்னு எனக்கு தெரியல. சக்தி சொன்னதையே திரும்ப கொஞ்சம் நிதானமா இரு. நல்லா யோசிச்சு பாரு. நீ பிடிச்சி இழுத்த, அவன் உள்ள வந்து விழுந்தான். விழுந்ததுக்கு அப்புறம் ஏதாவது எடுத்து அவனை அடிச்சியா? இல்ல, காலரை பிடிச்சி இழுத்தேன் ஃபோனை வாங்கலான்னு. எனக்கு தெரியல இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு. எனக்கு சொன்னதையே சொல்லிட்டு இருக்கமா? சக்தி, இவன் கூட இன்னொருத்தன் பைக்ல வந்தான்ல, அவன் தெரியலப்பா. நீ இழுத்த உடனே இங்கதான் வந்து விழுந்தானா? தெரியலப்பா, எனக்கு ஞாபகம் இல்ல. தெரியல, எனக்கு சரியா தெரியல. இவன் எப்படி இங்க வந்து விழுந்தான்னு பார்க்கவே இல்லையா? கதவு திறந்திருந்ததா? எனக்கு தெரியலப்பா. ஐயோ சக்தி, கேக்குறதுக்கெல்லாம் தெரியலன்னு சொன்னா என்னமா பண்றது? நான் போனு அவன் காலரை பிடிச்சி இழுத்தேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே சரியா தெரியலப்பா. சக்தி, நான் பேசுறது புரியுதா உனக்கு? சக்தி, நான் பண்ணது தப்பா?
நான் பண்ணது தப்பா? நான் பண்ணது தப்பா? நான் பண்ணது தப்பா? இல்ல, நீ பண்ண தப்பு இல்ல. பாப்பா கிட்ட போனை பிடுங்க, நீ புடிச்சு இழுத்த உள்ள வந்து விழுந்துட்டான், அவ்வளவுதானே? ஆமா ஆமா. பாப்பா எங்க? உள்ள. நம்ம இதை வேணும்னு பண்ணல, எப்படியோ நடந்துருச்சு. நம்ம இதை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். ஆனா நீ இதை பண்ணல. யாரு கேட்டாலும் நான் தான் பண்ணேன், அப்படிதான். புரிஞ்சுதா? ஆக்சிடென்ட் தானே, அப்புறம் எதுக்கு நான் பண்ணதை நீங்க பண்ணதா சொல்லணும்? சக்தி, சக்தி, தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேளு. பாப்பா கிட்ட யாராவது கேட்டா அவ என்ன சொல்லுவா? ஷோ. இங்க பாரு, நான் வெளியே போறேன், நீ பாப்பா கூட இரு. சரியா? சக்தி, யாரா இருந்தாலும் நீங்க வெளியே வரக்கூடாது, புரிஞ்சுதா? இங்கேயே தான் இருக்கணும், ரெண்டு பேரும் இங்கேயே தான் இருக்கணும். சார் அவசரமா கிளம்பி போயிட்டீங்கன்னு சொன்னாங்க, என்னாச்சு சார்? பாப்பா சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டான். அடடா, இப்ப பாப்பா நல்லா இருக்கல்ல? ஓகே தானே? பெருசா அடி எதுவும் இல்லைண்ணா, மருந்து போட்டு படுக்க வச்சிருக்கோம். நீங்க பாப்பா போகும்போதே வேண்டான்னு சொன்னீங்க, அவசரத்துல ஜாமான வச்சுட்டீங்க. இந்தாங்க, பாப்பாவை பத்திரமா பாத்துக்குங்க. வரேன் சார். வேணி கேபிள் கடை ஜாமான கொடுக்க அந்த பாடி இழுத்து ரூம்ல போட்டு வெளியே வராது. சரியா? இங்கே இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ஒன்றும் இல்லை சார், இந்த லைசன்ஸ் உங்கள் வீட்டு வாசலில் கிடந்துச்சு, யார் அதுன்னு தெரியுதா உங்களுக்கு? பால் போடுற இல்லை நியூஸ் பேப்பர் போடுற பசங்களதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து கொடுத்துறேண்ணா. சார், பாப்பா நல்லா இருக்கால்ல? ஓகே தானே? படுக்க வச்சிருக்கோம். நேற்று நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விடுங்க சார், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கவுன்சிலர்கிட்ட பேசி சரி பண்ணிக்கலாம். சரி பண்ண முடியாததுன்னு எதுவுமே இல்லை. நம்ம வக்கீல் திருநாவுக்கரசு சார் உங்களுக்கு பழக்கமா? நம்ம தெரு முனையில் இருக்க வீடு. தெரியும்ண்ணா, ஆனால் பழக்கம் இல்லைண்ணா. பழக்கம் இல்லைன்னா என்ன? அவரை பார்த்து அவர்கிட்ட நடந்ததை சொன்னீங்கன்னு வைங்க, அவருக்கு அந்த இன்ஸ்பெக்டரை நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் இதை சாதாரணமாக முடிச்சிருவார் சார். சரி சரி, அவருடைய நம்பர் இருக்கா உங்ககிட்ட? என்கிட்ட இல்லைண்ணா. சார்,
ஒரு வக்கீலும் போலீஸும் முடிவு பண்ணாங்கன்னா நடக்காததை நடந்ததாக்கிடுவாங்க, நடந்ததை நடக்காததாக்கிடுவாங்க. உங்கள் நம்பருக்கு அனுப்பிச்சிட்டேன் சார். இவர்கிட்ட வந்து ஒரு 8 மணிக்கு மேலே பேசுங்க. சரிங்கண்ணா. சார் இன்னொன்று, உங்கள் மாடி வீட்டில் இருக்காரே சங்கர் சார், அவரும் இவரும் அவ்வளவு நெருக்கம். 2 பேரும் கிளாஸ்மேட்டு சார், கிளாஸ்மேட்டு. ஃப்ரீயாக விடுங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சார். சரியா? நான் வரட்டுமாப்பா? வரேன் சார், பார்க்கலாம். யாருப்பா? யாரு யாரு யாருங்க? ஹலோ ஹலோ சார், என்னங்க? திருநாவுக்கரசு சார். எஸ், அட்வொகேட் திருநாவுக்கரசு தான் பேசுகிறேன். சார் நான் சரவணன் பேசுகிறேன் சார். உங்கள் பக்கத்து தெருவில் சங்கர் சார் வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் குடியிருக்கேன் சார். தெரியும், சொல்லுங்கள் சரவணன். சார் சரவணன், வாங்க வாங்க வாங்க. ஏன் அங்கேயே நின்றுருக்கீங்க? உள்ளே வாங்க. யார்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டான நேரத்தில் நீங்களே வந்துட்டீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு சின்ன வாடை வருதா? சரக்கு வாடங்க. கன்ஃபார்ம் தானே? வரல? ரைட்டு, 8 மணிக்கு மீட்டிங் இருக்கு, போயிடலாம். நீங்கள் உட்காருங்க, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரவணன், நீங்க டீ சாப்பிடுவீங்களே? கிரீன் டீ வேணாம் சார். கிரீன் டீ ஹெல்த் கான்ஷியஸ் நாம எப்பவுமே. சரிங்களா சார்? சொல்லுங்க சரவணன், என்ன விஷயம்? காலையிலேயே வந்திருக்கீங்க? உட்காருங்க. அட உட்காருங்க சார். சார் உட்காருங்க. சார், எங்கள் வீட்டில் ஒரு நைட்டு தான் பெங்களூர்லேருந்து வந்தேன். அங்கே பக்காடி ரம்மு ஒரிஜினல் கிடச்சிச்சுங்க. 6 ஃபுல்லு பிடிச்சிட்டு விட்டேன். வழக்கம் போல் 2 பேக்கை போட்டு 8 மணிக்கே படுத்துட்டேன். ஒரிஜினல் சரக்கா மெதுவாக தான் ஏறும். நம்ம ஊர் சரக்கு மாதிரி கிடையாது. ஆனால் பாருங்க, அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு பொறுமை கிடையாது. தப்புன்னு இருந்துச்சு, குப்புன்னு 2 பேக்கை போட்டு கப்புன்னு படுத்துட்டேன். டீ சாப்பிடுங்க. சண்டே தானே, நல்லா தூங்கலான்னு நினைச்சா காலையில 8 மணிக்கு மீட்டிங்னு சொல்லி அசோசியேஷன்ல இருந்து ஃபோன். போகாம இருக்க முடியாது, ஏன்னா வர்றவனெல்லாம் முக்கியமான ஆளுங்க. இதுல பாதி பேர் நம்மள மாதிரியே மதுப்பிரியர்கள். டீ சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம குடிச்சதை வாடையை வச்சே கண்டுபிடிச்சிருவானுங்க என்ன சரக்கு அடிச்சிருக்கோன்னு. எமகாத பசங்க எனக்கு ஏன் வாங்கிட்டு வரல அப்படின்னு கோச்சுக்குவாங்க வேற. அதுக்கு தான் யார்கிட்டடா போய் செக் பண்ணலான்னு நினைச்சா நல்ல வேலை, கடவுள் மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. வாடை எதுவும் வரலையே சார். என்னடா இவன் காலையிலேயே நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி சரக்கு பத்தியே பேசிருக்கானு சொல்லி தப்பா நினைச்சிடாதீங்க. டெய்லி 2 பெக் அடிச்சாலும் ஐ எம் ஆல்வேஸ் ஃபிட். பாத்தீங்களா, ஒரு சின்ன ஷேக்கிங்காவது இருக்கா? இல்ல அதான் மைண்டு ஃபிட்டா இருந்தாலே உடம்பு ஃபிட்டா இருக்கும். ஆமா கரெக்ட். குடிங்க, டீ சாப்பிடுங்க. சார், அம்மா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, எதுவும் பேசாம இருக்கீங்க. நீங்க பேசாம இருந்தா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பேசுறதுதானே நம்ம தொழில. யூ நோ ஐ எம் a லீடிங் லாயர். ஆனா ஒண்ணு, நீங்க எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. ஒரு கேள்விக்கு ஜஸ்ட் 1000 rupees தான் சார்ஜ் பண்றேன். சரணன், என்ன பயந்துட்டீங்களா? சும்மா விளையாட்டே சொன்னேன். டீ சாப்பிடுங்க. சார் இல்லை சார், எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு கடைக்காரரு நேற்று நைட்டு கடையை பூட்டிட்டு வெளியே வரும்போது பைக்கில் வந்த 2 பசங்க ஃபோனை பிடுங்கினாங்க சார். அவர் பின்னாடி இருந்தவனை பிடிச்சி இழுத்துருக்காரு. ஃபோனை விடக்கூடாதுன்னு பிடிச்சி இழுத்தப்போ கடைக்குள்ளே வந்து விழுந்துட்டான் சார். விழுந்து அடிபட்டுருச்சு சார். ஓ, அப்போ அந்த கடைக்காரரு உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்க சார். அதானே? உங்களை பார்த்த உடனே சம் ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கிட்டேன். தட் இஸ் திருநாவுக்கரசு. அது இல்லை சார், உள்ளே வந்து விழுந்து அடிபட்டு உயிர் போய் இறந்துட்டான். இறந்துட்டாவா? உயிர் போயிடுச்சுனாலும் ஆக்சிடென்ட்னு சொல்லாமா சார்? அவர் கொலையே பண்ணியிருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட வந்துட்டீங்களே, அது ஆக்சிடென்ட்னு கூட மாற்றிடலாம். ஆனால் என்கிட்ட நீங்கள் உண்மையாக சொல்லிடணும். நீங்கள் போய் அவரை கூப்பிட்டு வாங்க, நான் பேசிக்கிறேன். போங்க சார். அப்புறம் பார்ட்டி எப்படி? பணமுள்ள பார்ட்டி தானே சார்? நீங்கள் என் கூட வர முடியுமா சார்? கூட வர்றதா? ஆக்சுவலி என்ன மாதிரி ஒரு லீடிங் லாயர்லாம் வந்து டைரெக்டாக கிளையண்ட்ஸை போய் மீட் பண்ணுறது கிடையாது சார்.
எனக்காக கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க சார். சங்கருக்கு வேற ஃப்ரெண்டு நீங்கள். ஓகே, போய் பார்த்துடலாம். ஆனால் ஒரு விஷயம், நான் வந்து கிளைண்ட்டை பார்க்குற விஷயம் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? எதுக்காக சொல்கிறேன்னா, நேற்று பெங்களூரில் நம்ம ஆர்கியூமெண்ட்டை பார்த்து ஜட்ஜே வந்து ஷாக் ஆகிட்டாரு. ஒய் டோன்ட் யூ ஷிஃப்ட் டு பெங்களூர் அப்படின்னு ஒரே டாக்கு. நம்ம சென்னையெல்லாம் விட்டு போக முடியாது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்காக வீட்டுக்கு வரேன். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே? சரி சார். சரவணன், பாட்டி ரொம்ப பயந்த சுபாவமோ? அதான் நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம். நைஸ் ஹவுஸ். வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு, நல்ல எனர்ஜி. சார் சார் உள்ள வர சொல்லுங்க பார்ட்டியா. சார் நீங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தேன். ஓ, ரொம்ப ஷை டைப்போ? பரவாயில்ல பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வாங்க போகலாம். சார் பரவாயில்லையே, வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி ஜிம்மு வச்சிருப்பீங்க போல இருக்கு. யாருங்க இது? சார் உள்ளே விழுந்து செத்துட்டான்னு. ஏங்க இது இது கடைக்காரனை விட்டுட்டு எதுக்கு எங்க சத்தம் நீங்க போட்டு வச்சிருக்கீங்க? அதுதான் சார் உங்ககிட்ட சொல்ல எப்படி சொல்றதுன்னு. வாங்க சார் 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 ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். ப்ளீஸ் சார் சார் நான் சொல்றேன். என்ன சார், ஒரு டெட் பாடி உள்ள போட்டு வச்சிருக்கீங்க, கேட்டா கடைக்காரர் பிடிச்சாரு, இழுத்தாரு, விழுந்தாரு, செத்தாரு கதை விட்டுட்டு இருக்கீங்களா? என்ன பார்த்தா எப்படிங்க தெரியுது? வீட்டுல இருந்து பிடிச்சி ஒரு பொய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு உண்மையை சொன்ன நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லுங்க சார். அப்படி சொன்ன அதுக்காக ஒரு பொய்ய சொல்லி நீங்க பண்ண கொலைக்கு என்னையும் சேர்த்து உடனே பாக்குறீங்க? இல்ல சார், சத்தியமா இது கொலையில சார், ஆக்சிடென்ட் தான் சார். எப்படிங்க அங்க ரோட்ல பிடிச்சி இழுத்தீங்க, அங்க இருந்து இங்க வந்து ரூம்குள்ள விழுந்து செட்டானா? சார் இல்ல சார், இங்கதான் சார் விழுந்தான். அதே நேரத்துல வேணி மளிகை கடைக்காரர் வந்து கதவு தட்டினப்போ பதட்டத்துல நான் தான் சார் உள்ள எடுத்து போட்டேன். அவருக்கும் தெரியுமா? இல்ல தெரியாது சார், ஆனா அவர் தான் உங்க நம்பர் கொடுத்தாரு சார். அவர் எதுக்கு என் நம்பர் கொடுத்தாரு? சார் நேற்று நைட்டு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரோட ஒரு சின்ன பிரச்சனை சார், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி கொடுத்தாரு சார். இன்ஸ்பெக்டரோட என்னங்க பிரச்சனை? சார் நேற்று நைட்டு டெரிஸ்ல பசங்களாம் சத்தம் போட்டு விளையாண்டு இருந்தப்போ அவர் மேலே வந்து மரியாதை இல்லாமல் பேசினார் சார். அப்போ நானும் மரியாதை இல்லாம திருப்பி. மரியாதை இல்லாம பேசுறீங்களா? என்னங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க? போங்க நீங்க. இந்த வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் பேரு இளங்கோ. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் டெரரான ஆளுதானா, ஆனா காசு வாங்குவாப்லையா? இருங்க பேசிக்கலாம், பேசி சரி பண்ணிக்கலாம், விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போ நான் சொல்ற மாதிரியே செய்யுங்க, சரியா? சரியா? அவங்களும் கொலை பண்ணல, நீங்க 2 பேரும் சேர்ந்து தெரியாம பண்ணிட்டீங்கன்னு சொல்லிடலாம், சரியா? இப்படி மாத்தி மாத்தி நான் செஞ்சேன் நீ செஞ்சேன்னு சொன்னா 3 பேரும் சேர்ந்து உள்ள போயிருவோம், பாத்துக்கோங்க. ஓகே, இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றதை கேட்டு அதே மாதிரி செய்யுங்க. ஓகே, உங்க பொண்ணு கையில இருந்து அவன் போனை புடுங்கிட்டு போனா, நீங்க முதல்ல பிடிச்சி இழுத்தீங்க, அதுக்கப்புறம் உங்க ஒய்ஃப் பிடிச்சி இழுத்தாங்க, இழுத்ததுல அவன் கீழே விழுந்து செத்துட்டான். இப்படியே சொல்லுங்க யார் கேட்டாலும். இப்போ போலீஸ்க்கு ஃபோன் போடுங்க, சரியா? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பாடியை கூப்பிட்டு வந்து பழையபடிக்கு அங்கேயே போட்டுருங்க. போலீஸ் வரும்போது நான் இங்கே இருக்கிறது சரியா இருக்காது, அதனால நான் வெளியே போகிறேன். போலீஸ் வரும்போது நான் இங்கே திரும்பி வந்துடுறேன். சார் ப்ளீஸ் சார், இல்லைம்மா ஹெல்ப் பண்ணுங்க. பயப்படாத, நான் வந்துடுறேன், கண்டிப்பாக வருவேன். சார் ப்ளீஸ் சார், பயமா இருக்கு சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். தெரியாம நடந்துருச்சு சார், எதுவுமே வேணும்னு பண்ணல சார். சார்
ஒரே நிமிஷம் வரேன். நான் வரேன். சரவணன், இது லென்ஸ் இல்லையா? இல்ல சார். இருங்க இருங்க, நான் சொல்ற மாதிரி அப்படியே செய்ய. பாடி தூக்கி வெளியே போட்டுருங்க. சார் எப்படி சார்? எப்படியா? எப்படி வெளியில இருந்து தூக்கி உள்ள போட்டீங்களோ அப்படியே தூக்கிடுவாங்க. வெளியே போடுங்க. நான் வெளியே போய் நின்று சிக்னல் கொடுக்குறேன். 2 தடவை தட்டுறேன். நீங்க எடுத்துட்டு வாங்க சார். எப்படி சார்? போங்க சரவணன், எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க, நீங்க பாடி தூக்கிட்டு வாங்க. போங்க, 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வாங்க. இது பாருங்க, நான் ஸ்பாட்ல நான் இல்ல, நான் சொல்லிக் கொடுக்கவும் இல்ல. நீங்களா தான் எடுத்து வந்தீங்க. இது ஐடியாவே எனக்கு கிடையாது. நான் ஸ்பாட்ல இல்ல, நான் வரவே இல்லை. நான் வெளியே தான் நிக்கிறேன். அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டுருங்க. போங்க போங்க, போய் எடுத்து வாங்க. போங்க, சீக்கிரம் எடுத்து வாங்க. இது நடக்கிற வேலை இல்ல. வெளியே கொண்டு போக வழியே இல்ல. வேதாம நான் முதல்ல சொன்ன மாதிரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன். சார், நான் தான் பண்ணேன்னு சொன்னாலும் இவளையும் என்கொயரி பண்ணுவாங்களா சார்? என்ன தேவைப்பட்டா உங்க பொண்ணை கூட விசாரிப்பாங்க சார். பொண்ணு எப்படி? அப்படி எதுவும் நடந்துச்சுன்னா பொண்ணை வந்து உங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு சொல்லிட்டுங்க. நாங்க லவ் மேரேஜ் சார். எனக்குன்னு ஃபேமிலி யாரும் இல்லை சார். 10 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு தான் முதல் தடவையா சக்தி அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க சார். என்னங்க சரவணன், உங்க விஷயத்துல எதுவுமே சரியில்லையா? இத்தனை பிரச்சனையா? இதுக்கு வேற வழி தெரியலைங்க. வேற வழியே கிடையாது. போலீஸ்க்கு ஃபோன் பண்ற ஒரு வழிதான், அதான் சேஃப். அப்புறம் போயிட்டு நான் இப்ப கிளம்புறேன். போலீஸ் வந்த உடனே நான் வந்துடுறேன். சரியா? நீங்க பயப்படாதீங்க. நீ பயப்படாத, நான் வந்துடுவேன். கண்டிப்பா வந்துடுவேன். சரியா? ஆனா யாராவது கதவு தட்டினா திறந்துடாதீங்க. நீ கதை பாப்பா கூட சரியா? திறக்கவே கூட. போ போ போ.